பேரண்ட்ஸ் அதை புரிஞ்சுக்கணும். இட்ஸ் நாட் அ ஈஸி. விவசாயத்தோட ரொம்ப கஷ்டமான துறை விளையாட்டு துறை. நான் எப்பயுமே அதை பண்ணுவேன். ரெண்டு பேரும் சமமா பார்க்கலாம். ஏன்னா ஒரு விளையாட்டு வீரன் காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு 6 மணிக்கு கிரவுண்ட்ல இருக்கணும். 3 மணி நேரம் அவனுடைய பிராக்டிஸ் செஷனை பாத்தீங்கன்னா, நீங்க ஜம்பிங் பண்ணணும், ரன் பண்ணணும், ஸ்பிரிண்ட் பண்ணணும், 40 நிமிஷம் கண்டினியூஸா ஓட வைப்பாங்க. திடீர்னு மலை மேல ஏறி ஓட வைப்பாங்க, ஸ்டெப்ஸ் ஓட வைப்பாங்க. எல்லா கடினமான வேலையை முடிச்சுட்டு 10 மணிக்கு போய் அதே ரேஸ்ல நல்லா படிக்கிற பையன் கிட்ட போய் உக்காந்துட்டு அவங்க காலைல எந்திரிச்சு தூங்கி எந்திரிச்சு ரிலாக்ஸா ஸ்கூல்ல உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. கால் வலி எவ்வளவு வலி இருக்கும், உடம்பு வலி எவ்வளவு இருக்கும், தூக்கம் அதுக்கு மேல வரும். ஏன்னா காலையிலே கிட்டத்தட்ட 2000-3000 கலோரிஸ் போயிருக்கும் பாடியில இருந்து. ரத்தத்தோட வேறு வந்துகிட்டே இருக்கும். விவசாயத்துறை அமைச்சர் ராதவ அர்ஜுன் அவர்களே, விளையாட்டை விட விவசாயத்தை விட விளையாட்டு தான் ரொம்ப கஷ்டமானு சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு மம்டினா என்ன தெரியுமா உங்களுக்கு? இல்லை மம்டி பிடிச்சி பார்த்துருக்கீங்களா? விவசாயம் எவ்வளோ கஷ்டம்னு சொல்கிறேன்னு கேட்டுக்குங்க. விவசாயம் இருந்தால் தான் அந்த அருமை உங்களுக்கு தெரியும். நீங்கள் சின்ன பிள்ளைலேருந்து எப்படி வளர்ந்தீங்க இதில் ப்ரெட்டும் ஜாமும் தான் திங்கிறீங்க. இப்போ நாங்களாம் சாப்பாடு சோறு அதை சாப்பிட்ருக்கோம். விவசாயோட அருமை தெரியுங்க. ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கிங்க. முதலீடு போட்டால் திருப்பி அந்த முதலீடு எடுக்க முடியாது. ஃபஸ்ட்டு விவசாயத்தால் முதலீடு ஒரு போடுறோம்னா திருப்பி அந்த முதலீடு எடுக்க முடியாது. எப்போ காற்று வரும், எப்போ மழை வரும், எப்போ வெள்ளம் வரும்னு தெரியாது. விவசாயி செய்கிறவங்க எல்லாமே ஒரு தொழில் நம்ம கையில் இருக்க அந்த தொழிலை விட்டுறக்கூடாதுன்னு தான் செஞ்சிட்ருக்காங்க. இப்போ 3/4 பேர் விவசாயத்தை விட்டு பிளாட்டு போடுறாங்க, விற்றுட்டு போகிறாங்க. சொகுசாக இருக்குன்னு நினைக்கிறவங்க போகிறாங்க. ஆனால் விவசாயத்தை ஆரம்பத்துலேருந்து கஷ்டப்படுறவங்க, கஷ்டப்பட்டு அதில் சம்பாரித்து அதில் வாழணும்னு நினைக்கிறவங்க இன்னும் இருந்துருக்காங்க.